டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் நம்பர் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் ரிவர்ஸ் பண்ணால் எப்படி பிரிண்ட் ஆகும். இப்போ 1 2 3ன்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணுங்க? 3 2 1. இதுதான் ரிவர்ஸ் நம்பர். ஸோ 2 டைப்ஸில் பண்ணலாம். என்ன அப்படின்னா நார்மலாக மெத்தட் கொடுத்தும் பண்ணலாம். தென் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டுடே வாங்க போகலாம் ப்ரோக்ராமுக்கு. அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஒரு நம்பரை நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணியும் போடலாம், இல்லை நம்மளே கொடுத்தும் போடலாம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிக்கலாம்னா யூசர்கிட்ட இருந்தே கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது int n equal to நம்பர். ஸோ நீங்கள் நம்மன்னு வச்சாலும் ஓகே. அதை ஜஸ்ட்டு நான் வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். வேல்யூ வந்து என்ன பண்ணிக்கலாங்க, யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் நம்பர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ 0 அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்னொரு டெம்பரவரி வேரியபிள் நம்மளுக்கு வேணும், ரிமைனிங் வச்சுருக்கேன். printfல என்டர் தி நம்பர். ஸோ யூசர் வந்து ஏதாவது ஒரு நம்பரை என்டர் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்க, ஃபைன் பண்ண போகிறோம். ஸ்கேன்எஃப்ல யூசர்கிட்ட இருந்து நான் கெட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? எதை கெட் பண்ணுற போகிறேன், யூசர் ஏதோ ஒரு நம்பரை என்டர் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். இந்த நம்பருக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸ் நம்பர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், while loop யூஸ் பண்ணி எப்போவுமே ஃபார் லூப் யூஸ் பண்ணாலும் ஓகே. நான் இப்போது while loop யூஸ் பண்ணுறேன். என்னென்னா while ஒரு கண்டிஷன் தர்றோம். நான் என்டர் பண்ணுற நம்பர் 0வா இருக்கக்கூடாது. ஏன்னா 0க்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லைங்க, ரிவர்ஸ் ஃபைன் பண்ண தேவையில்லை. அதாவது சிங்கிள் நம்பருக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரிவர்ஸ் ஃபைன் பண்ண தேவையில்லை. நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் மட்டும் உள்ளே என்ட்ராகுங்க. ஸோ உள்ளே நான் என்ன பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னா ரிமைனிங் ஈக்குவல் டு நம்பரை மாடுலோ டிவிஷன் 10 பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு நம்பரை நான் என்ன பண்ணியிருக்கேங்க, மாடுலோ டிவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஆன்சரை நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன்னா ரிவர்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா, ரிவர்ஸ் இன்டூ 10. இது என்னன்னு சொல்கிறேன், ப்ளஸ் ரிமைனிங் வேல்யூ. தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே நம்பரை, ஓகேங்களா, அதே நம்பரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிவிஷன் பண்ண போகிறேன். இதாலேங்க. ஸோ இதோட மீனிங் என்னது, n ஈக்குவல் டு n டிவைடட் பை 10. ஸோ நம்ம எப்படி எழுதியிருக்கோம், இதையே ஷார்ட் ஹேண்டாக கூட இப்படியும் எழுதலாம். ஸோ இப்படி நம்ம எழுதியிருக்கோம். கிளியருங்களா? ஓகே. ஸோ இப்போ அவ்வளோதான் ப்ரோக்ராமே. லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா printfல ரிவர்ஸ் நம்பர் இஸ் ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா போதும். எதை பிரிண்ட் பண்ண போகிறோங்க, ரிவர்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட் நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். என்டர் தி நம்பர் 1 2 3 4 கொடுத்துட்டேன். ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்குங்க, 4 3 2 1. ஸோ இப்போ வாங்க இது எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ யூசர் ஒரு நம்பர் என்டர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்டர் பண்ண நம்பர் வச்சாலும் ஓகே, இல்லை வேறு எந்த நம்பர் எடுத்துட்டாலும் ஓகே. 2 3 4 பண்ணிட்டேன். கிளியராங்க? ஸோ இப்போ நான் என்ன என்டர் பண்ணியிருக்கேன், 234 என்டர் பண்ணியாச்சு. யூசர் இப்போ அதை கெட் பண்ணிட்டு வராங்க. 234 நாட் ஈக்குவல் டு 0 ட்ரூ. ஸோ இப்போ உள்ளே என்டர் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்க, 234 மாடுலோ டிவைடட் பை 10 டிவைடட் பை 10. அப்போது 234 10ஆல் டிவைட் பண்ணால் என்னங்க, 23 × 10 230. கரெக்டுங்களா? அப்போது நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குங்க, கிளியராக புரியுதா? 234 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாடுலோ டிவைட் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு ரிமைனிங் என்ன வருங்க, 234. அப்போது 23 × 10 எவ்வளோங்க, 230. நம்மளுக்கு ரிமைனிங் என்ன வரும் அப்படின்னா 4 வரும். கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன வருங்க, 4. இப்போது
என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் புரிஞ்சிச்சா? 234 234 நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க? மாடுலோ டிவிஷன் அப்படின்னா என்னது? ரிமைனிங் வேல்யூ தான் நம்ம மாடுலோ டிவிஷன் அப்போ சொல்லுவோம். 23 × 10 23 × 10 எவ்வளோ வருங்க? 230. அப்போது நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குங்க? 4. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அப்போது ரிமைனிங் நம்ம 4. ஆல்ரெடி ரிமைனிங்கில் நம்மளுக்கு என்ன இருந்தது? எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிவர்ஸில் ஸ்டோர் பண்ணி ஓகே ரிமைனிங்கில் வந்து நம்மளுக்கு இப்போது 4ன்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிவர்ஸ் நம்பர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரிவர்ஸில் என்ன இருக்குங்க? ஆல்ரெடி 0. அப்போது 0 × எந்த நம்பரால்? 10ஆல். 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்க போகுது? 0 ப்ளஸ் ரிமைனிங் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்ததுங்க? 4. அப்போது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 0 + 4 எவ்வளோ ஆன்சர் வருங்க? 4. அது இப்போ எதில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம்? ரிவர்ஸில். இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிட்ருக்கு? ரிவர்ஸ் = 4ன்னு கிடச்சிருச்சு. இது கிளியருங்களா? ஓகே. இப்போ சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்பர் = நம்பர் டிவைடட் பை 10. அப்போ நம்பரில் நம்மளுக்கு இப்போ என்ன இருக்குது? சேம் 234 டிவைடட் பை 10. இங்கே நான் என்ன சொன்னேங்க உங்களுக்கு? 23ங்கிறது டிவிஷன், ரிமைனிங் தான் நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. அப்போது 234 டிவைட் பண்ணா 10ஆல் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 23 கிடைக்கும். இது கிளியருங்களா? 234 மாடலோ டிவிஷன் பண்ணால் ரிமைனிங், ஸோ 4 கிடச்சிருச்சு. எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோம்? 23. அதுதான் இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்பரில் இருக்கும். இப்போ இங்கே என்ன எட்டு வரும்? அகெயின் while loop போகிறோம். ஃபஸ்ட்டு 234 இருந்தது, இப்போ வெறும் 23 தான் இருக்குது. இது கிளியருங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 23 மாடுலோ டிவைடட் பை 10. 23 மாடுலோ டிவிஷன் பண்ணால் என்ன வருங்க? 2 × 10 எவ்வளோ? 20. அப்போ நம்மளுக்கு இப்போ இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடச்சிருக்கும். இது கிளியருங்களா? சேம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிவர்ஸ் வேல்யூ கூட 10 மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு ரிவர்ஸில் என்ன இருக்குங்க? 4. அப்போது 4 × எது கூட? 10 ப்ளஸ் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க ரிமைனிங் வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குங்க? மாடுலோ டிவிஷன் பண்ணுறோம். கரெக்டுங்களா? நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு 23 இருந்தது. சாரி, நான் தான் தப்பா 23 மாடுலோ டிவிஷன் பண்ணால் 2 10s are 20, ரிமைனிங் நம்மளுக்கு 3 கிடைக்கும். அப்போது இன்ட்டு ப்ளஸ் 3. அப்போது 4 × 10 எவ்வளோங்க? 40. 40 + 3 43 நம்மளுக்கு கிடச்சிடும். இது கிளியருங்களா? ஸோ இப்போ இங்கே வாங்க. இப்போது 23 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க? ஜஸ்ட் இது 23 பண்ணியிருக்கோம். அங்கே வந்துட்டு 234 பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 23 மாடுலோ டிவைடட் பை 10. 2 10s are 20, ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? 3 கிடச்சிருக்கு. இது வந்து மாடுலோ டிவிஷன், இது வந்து என்ன அப்படின்னா டிவிஷன். கரெக்டுங்களா? 2 அப்படிங்கிறது டிவிஷன் வேல்யூ. இப்போ நம்மளுக்கு நம்பரில் என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 2. 23 டிவைடட் பை 10ன்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குங்க? 2. ஓகேவா? ஸோ இப்போ அகெயின் நான் இங்கே போகிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருந்தது? இங்கே 4 + 3 ரிவர்ஸில் 43ன்னு இருக்குது. இப்போ இங்கே நான் என்ன நம்பரை எடுத்துகிட்டு போவேங்க? வெறும் 2 மட்டும்தான் நம்மளுக்கு நம்பரில் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குங்க? 2 இருக்குது. 2 ≠ 0 ட்ரூ. இப்போது நான் உள்ளே வருது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 மாடுலோ டிவைடட் பை 2 மாடுலோ டிவைடட் பை 10. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? எந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணாலும் இப்போ நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் என்ன தான் வருங்க? 2 தான் வரும். 5 மாடுலோ டிவைடட் பை 10. ஏன்னா 10 விட எல்லாமே சின்ன நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும்போது அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு நம்பரில் என்ன ஆன்சரே தான் கிடைக்குங்க? 2 கிடைக்கும். இப்போது சேம் நம்ம இங்கே எடுத்து வரோம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரிவர்ஸில் ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்குங்க? 43.
43 into 10 எவ்வளோங்க? 430 ப்ளஸ் ரிவர்ஸில் நம்மளுக்கு இப்போ ரிமைண்டிங்கில் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 2. அப்போது 430 43 into 10 எவ்வளோங்க? 430. 430 ப்ளஸ் 10 எவ்வளோ? 432. 432 நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். எதில்? ரிவர்ஸில் 432 கிடச்சிருச்சு. இப்போ கீழே வரோம். இப்போ நம்மகிட்ட என்ன நம்பர் இருக்குங்க? 2. 2 divided by 10. இப்போது 2 divided by 10 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.2 கிடைக்கும். கரெக்டுங்களா? 0.2 கிடைக்கும். பட் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது என்ன டேட்டா டைப்? இன்ட்டு. ஸோ நம்ம எதை மட்டும்தான் எடுத்துக்குவோம்? 0. கிளியராக புரிஞ்சிச்சா? 10 விட இதுவும் 0 தான், லெஸ் தென்னாக தான் இருக்குது. அப்போ 2வை நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க? 10ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 0 ஆட் பண்ணால் 20. அப்போ பாயிண்ட் வச்சுக்கோமா? அப்போ 2 10s are 20 கிடைக்கும். பட் நம்ம யூஸ் பண்ணுறது இன்ட் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 0. இதுவே 5 divided by 10னாலும் 0 தான் வரும். ஏன்னா 0.5 வரும். அப்போ நம்ம 0வை எடுத்துக்குவோம். இப்போ நம்மளுக்கு நம்பரில் என்ன கிடச்சிருக்குங்க? 0. இப்போ அகெயின் while loopக்குள்ளே போகிற நம்பரில் நான் என்ன வேல்யூ எட்டு போகிறேன்னா 0. இப்போது 0 not equal to 0 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நம்மளுக்கு லூப்பை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்தோம்னா ரிவர்ஸில் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம்? 432. நம்ம இன்புட் யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ண இன்புட் 234. ரிவர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருங்க? 432. கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ரன் பண்ணி பார்த்துக்கலாம். 234 கொடுத்தா 432 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். கிளியராக புரிஞ்சிச்சுங்களா? ஸோ எதுவுமே இல்லை, ஒரு நம்பரை நாட் ஈக்குவல் டு 0 வரைக்கும் வருதான்னு செக் பண்ணுவீங்க. அதை நான் மாடலோ டிவைடட் பண்ணுவேன். தென் ரிவர்ஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதே நம்பரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ என்ன பண்ணுங்க? ரிவர்ஸில் நம்மளுக்கு என்ன நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோமோ அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது கிளியருங்களா? ஓகே. இதே ஃபங்க்ஷன் ரிகர்ஷன் யூஸ் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், மெயின் ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். ரிவர்ஸ்க்கு வேல்யூ நான் இப்போ எப்பவும் போல் 0. யூசர் ஒரு நம்பரை என்டர் பண்ணுறாங்க. அதை நான் எங்கே பாஸ் பண்ணி விடுறேன்? ரீநம். ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிவர்ஸ் நம்பர்னு கொடுத்துருக்கேன். இன்ட் n எந்த நம்பருக்கு ஃபைண்ட் பண்ண போகிறோங்கிறத பாஸ் பண்ணி விடணும். ரிவர்ஸ் நம்ம 0 தான் வச்சுருப்போம். ஸோ ரிவர்ஸையும் நான் இங்கே பாஸ் பண்ணி விடுறேன். அதை ரிட்டன் இங்கே நான் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதை நான் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க? வேல்யூவில். ஸோ ஜஸ்ட் நான் வேல்யூவை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷன் இதை ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டாச்சு. கால் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும். அதை நான் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க? வேல்யூவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். கிளியருங்களா? அப்போ ஜஸ்ட் நான் வேல்யூவை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். இப்போ இந்த நம்பர் இங்கே போகும். என்னுக்கு நான் இப்போ என்டர் பண்ணுற நம்பர் சேம் 234 வச்சுக்க. நீங்கள் வேறு என்ன வேணாலும் அது இங்கே போயிடும். ரிவர்ஸில் 0 இருக்கோ சேம் n ஈக்குவல் 0வா இருந்ததுன்னா என்ன பண்ண சொல்லிடுறாங்க? ரிட்டர்ன் ரிவர்ஸ். ஸோ ரிட்டர்ன் ஆகிரும். அதுக்கு இல்லை அப்படின்னா இப்போ நான் ஒரு நம்பரை கொடுத்தேன்னா நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். அந்த நம்பரை மாடலோ டிவைட் பண்ணுவோம். அதை ரிவர்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. சேம் ரிட்டர்ன் நம். இதுக்கு என்ன மீனிங்? ரிகர்ஷன் அப்படின்னா என்னது? சேம் இதே நம்பரை நான் கால் பண்ண போகிறேன். அப்போது ரிவர்ஸ் நம்பருக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ண போகிறீங்க? என்னோட வேல்யூ. அப்போ என்னில் நம்மளுக்கு இப்போ என்ன வேல்யூ வருதோ என்னை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 23 இருக்குது. 10ஆல் டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? 2. அப்போ எனக்கு 2ன்னு போகும். ரிவர்ஸ்னால் என்னது? இங்கே நான் பண்ணி மாலோ டிவிஷன் பண்ணி வந்திருக்க நம்பர் கூடயும் ரிவர்ஸ் நம்பரையும் 10ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஸ்டோர் பண்ணுறது தான் ரிவர்ஸ். லாஸ்ட்டாக எல்லாம் பிரிண்ட் ஆனுங்க. ரிவர்ஸ் தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அது வேல்யூவில் ஸ்டோர் பண்ணி வச்சு பிரிண்ட் பண்ணிடுவேன். கிளியருங்களா? ஸோ இது ஏதாவது டவுட்னா பாருங்கள், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டுடே என்ன ப்ரோக்ராம் பார்த்தோங்க? ஜஸ்ட் ரிவர்ஸ் நம்பர், ஒரு நம்பரை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே கான்செப்ட் தான். ஜஸ்ட் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறத பார்த்துருக்கோம். ரிகர்ஷன் ஃபேக்டோரியலில் பார்த்தோம். ஃபிபனோச்சி சீரியஸில் பார்த்துருக்கோம். புரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.